பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் தாழ்மை குறித்து நம்ம இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தரும் அறிந்து கொள்ளும்படியாக நம்ம ஒரு சில வசனத்தை தியானிக்கலாம். முதலாவது, நம்மளில் ஒவ்வொருத்தருக்குள்ள தாழ்மையின் சிந்தனை ஆண்டவர் அதிகமாக எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லி ஆண்டவரே இந்த உலகத்தில் இருக்கும்போது மாதிரியாய் காமிச்சிட்டு அநேக வசனத்தில் நம்ம அது வாசிக்கிறோம். அது ஒரு விஷயம் நம்ம தியானிப்போம். முதலாவது ஆண்டோட வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீதிமொழிகளில் 11ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் விழுந்து போவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்மளில் அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஆண்டவரோட அபிஷேகம் பெற்றிருக்கோம், நம்மளோட ஆண்டவர் பேசுகிறாங்க, நம்மளை வசனத்து மூலியமாக பேசுகிறாங்க, அநேக விதத்தில் நம்மளோட பேசுகிறாங்க. ஆனாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் பேசுகிற விதங்கள் வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொரு தடவை விதமாய் ஆண்டவர் பேசுவாங்க நம்மளோட. ஸோ நம்மக்கிட்ட ஒரு விதமாக ஆண்டவர் இடைப்படுற விதம் பார்த்திங்கன்னா, நம்மளோட கூட இருக்கிற மனிதர்கள் மூலியமாக கூட ஆண்டவர் பேசுவாங்க. எப்போவுமே நம்மக்கிட்ட டைரெக்டாக தான் பேசுவாங்க அப்படின்னு இல்லாமல் மனிதர்கள் மூலியமாகவும் ஆண்டவர் நம்மளோட இடைப்படுவாங்க. இப்போது நம்ம ஒரு பெரிய ஸ்தானத்தில் இருக்கோம், மேனேஜராக இருக்கலாம், ஒரு பெரிய ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, ஒரு பெரிய ஊழியத்தை செய்கிறவங்க, ஒரு பாஸ்டராக இருந்தாலும் சரி, தேவ பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஆலோசனை தேவை. அதே மாதிரி எல்லா நேரமும் நம்ம எவ்வளோதான் ஆண்டோட ஒரு நெருங்கிய உறவில் இருந்தாலும் எப்பவுமே ஏசப்பா நம்மளோட டைரக்டாக தான் பேசுவாங்க, யார் மூலியமாக நம்மளோட பேச மாட்டாங்க அப்படின்னு ஒரு தாட் நமக்குள்ளே இருந்தால் அது ரொம்ப டேஞ்சர். நம்ம எல்லாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒருவேளை அது தப்பாக கூட இருக்கலாம், நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். பட் எதுவுமே நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறதோ உதாசீனப்படுத்துகிறதோ அது நமக்கு ஒரு டேஞ்சராக இருக்கும். அது எதுவானா இருந்தாலும் சரி, ஒரு சிறு பிள்ளை மூலியமாக கூட ஆண்டு பேச வாய்ப்பு இருக்குது. ஒரு சிறு பிள்ளை ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க, இல்லை ஒரு சின்ன இல்லை நான் இப்படி ஒரு காரியத்தை பார்த்தேன் மம்மி அப்படின்னு சொல்லி வந்து சொன்னாங்களும் சரி, இல்லை யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட வந்து இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டு உங்களுக்கு சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஒருவேளை அது உங்களுக்கு தவறாக தோணுனாலும் சரி, ஆண்டோட சமூகத்தில் அதை வைத்து ஆராய்ந்து பார்க்குறது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஏன்னா ஆண்டவர் யார் மூலயமா ஆண்டவர் நம்மளோட இடைப்படுவாங்க அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது. 1 சாமுவேலில் 25ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் இங்கே பார்த்தோன்னா, தாவீதுக்கு அபிகேல் ஆலோசனை கொடுத்ததுனால கடைசியில் தாவீது சொல்லுவாங்க, இந்த நாள் என்னை சந்திக்கும்படி உன்னை அனுப்பின கர்த்தராகி தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், அந்த நாள் தாவீது பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரிவெஞ்சுக்காக போயிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த ரிவெஞ்ச் நாபால் கிட்ட ரிவெஞ்ச் எடுக்கணும், அவங்க கேட்ட காரியத்தை நாபால் செய்யலை அப்படின்னு சொல்லி ரிவெஞ்ச் எடுக்கணும்னு போயிட்டு இருக்கும்போது தான் நாபாலோட மனைவி அபிகேல் ரொம்ப தாழ்மையோடு ரொம்ப ஒரு போல்ட்னஸோடு வந்து அநேக காரியங்களை ஆண்டோட ஆளுகையில் அவங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. தாவீது அதை தாழ்மையோடு அதை உணர்ந்ததுனால தான் அதை கொண்டாங்க. அதே மாதிரி அந்த தீமையிலேருந்து அவங்க தப்பிக்கப்பட்டாங்க. அந்த தீமை அவங்க செஞ்சிருந்தா அவங்களுக்கு இன்று பரலோகத்தில் வைக்கப்பட்ட வீடை தாவீது இழந்திருப்பாங்க. தேவன் மேலே எப்படி சார்ந்து வாழணும், சத்ருகளை தானாகவே போய் காரியங்களை செய்யணும், இல்லை ஆண்டு மேலே சார்ந்து வாழணும், அந்த காரியங்கள் எல்லாமே அபிகேல் மூலியமாக அவங்க உணர்த்தப்பட்டாங்க. அதே மாதிரி நம்மளும் எப்போவுமே ரைட்டாக இருப்போம் அப்படின்னு சொல்ல முடியாது, எப்போவுமே நம்ம செய்கிறது எல்லாமே ரைட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரோட செயல்களையும் பார்த்துட்டு இருப்பாங்க. எப்போ நம்ம விழ போகிறோம், எப்போ நமக்கு ஒரு டேஞ்சர் இருக்குது, ஏசப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால நம்ம எந்த இடத்துலேருந்து எந்த ஒரு ஆலோசனை வந்தாலும் நம்ம அதை உதாசீனப்படுத்திடக்கூடாது. அதே மாதிரி நம்ம தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம், நம்ம ஒரு பெரிய ஸ்தானத்தில் இருந்தாலும் நமக்கு தாழ்மை அதிகமாக இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா ஆண்டவரே சீஷர்களுக்கு அது மாதிரியாக காமிச்சு அந்த கால்களை எல்லா சீஷர்களோட காலும் கழுவி, இது நான் உங்களுக்கு செய்கிறது மாதிரி நீங்களும் ஒருத்தரோடு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியாக காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஆண்டவர் சொல்லுவாங்க, மத்தேயுல 20ஆம் அதிகாரத்தில் 28வது வசனத்தில் சொல்லுவாங்க, நான் ஊழியம் கொல்லும்படி வரல, ஊழியம் செய்யும்படி வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தேவனும் ஏசப்போட பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊழியங்கள் செய்கிறவங்க கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க அந்த அதிகாரத்தையும் அந்த ஸ்தானத்தை பிடித்து கொண்டு அவங்க கீழே உள்ளவங்களை அடிமைப்படுத்துறது ஆண்டோட சித்தம் அல்ல, ஆண்டோட விருப்பம் அல்ல. ஆண்டோர் என்ன செஞ்சாங்க அதே தான் அவங்க பிள்ளைகள் செய்யணும். ஆண்டோட ஊழியக்காரங்க ஆண்டோர் தான் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஸோ அந்த ஒரு சுபாவம் நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகள்கிட்டையும் ஏசப்பா எதிர்பார்க்குறாங்க. அதே ஒரு தாழ்மை ஆண்டோர் எதிர்பார்க்குறாங்க.
ஆண்டவரோட மனசுல எப்படிப்பட்ட தாழ்மை இருந்தது நம்ம பார்க்கும்போது யோவான்ல 14ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. இந்த மாதிரி, நான் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளும் செய்வான், நான் செய்கிற காட்டிலும் நீங்க செய்வீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஸோ எந்த அளவுக்கு தாழ்மை ஆண்டவருக்கு இருக்குது, நான் செய்யறதை விட நான் செய்யறது மாதிரி செய்வாங்க அப்படின்னு சொல்லாமல் என்னை விட அதிகமாக செய்வாங்க, செய்யணும் அப்படின்னு ஆண்டோட விருப்பம் இருந்தது. அப்படிப்பட்ட விருப்பம் நம்மளில் எவ்வளோ பேருக்கு இருக்குது? ஊழியம் செய்கிற நம்ம எவ்வளோ பேருக்கு இருக்குது? நம்மளை விட கொஞ்சம் அதிகமாக அவங்க மூலிமா வல்லமை போறப்பட்டதோ அவங்கள எடுத்து பயன்படுறதோ நம்ம பார்க்கும்போது நிச்சயமாக நம்ம சந்தோஷப்படுறோமா? நம்ம அவங்கள போய் என்கரேஜ் பண்ணுறோமா? அப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நமக்குள்ளே தாழ்மை இருக்குது. இல்லை நம்ம எல்லாமே தெரியாத மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நமக்குள்ள அந்த அதிகாரம் இருக்குது, நமக்குள்ள அந்த பெருமை இருக்குது, அந்த ஆண்டோட தாழ்மை இன்னும் நம்ம தரிக்க வேண்டியது இருக்குது அர்த்தம். ஸோ இந்த காரியங்கள் ஆண்டவர் ரொம்ப விரும்புவாங்க. மத்தேயுல 20ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் கூட ஆண்டவர் சொல்லுவாங்க, உங்களுக்கு இப்படி இருக்கலாகாது, உங்களில் எவனாகிலும் பெரியவனாக இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாக இருக்க கடவன் அப்படின்னு சொல்லி. நம்ம யாராவது அந்த லீடர்ஷிப்பில் இருப்போம், இல்லை ஒரு பெரிய பதவியில் இருக்கிறோம், அப்படியே அந்த ஸ்தானத்தில் ஆண்டவர் கொண்டு போகிறாங்க அப்படின்னா நம்ம அநேகரை சேவிக்கணும். அது ஒரு அத்தாரிட்டியாக ஒரு அதிகாரத்தை எடுத்தோ ஒரு கட்டளை வைத்தோ ஆர்டர் பண்ணியும் இல்லாமல் ஆண்டவர் எதிர்பார்க்குற தாழ்மையோடு எல்லாருக்கிட்டே செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்குறாங்க. இந்த இயேசு கிறிஸ்துவின் தாழ்மை, அதே தாழ்மையை நம்ம ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகள்கிட்டையும் ஒவ்வொரு தெய்வ ஊழியர்கள்கிட்டையும் ஆண்டவர் எதிர்பார்க்குறாங்க. நிச்சயமாக இந்த வசனத்தின் பிரகாரமாக நம்ம வாழ கடமைப்பட்டிருக்கோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.